இந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை இதற்கான சாட்சியங்களாக நிற்கிற மக்கள் அந்த நிலப்பரப்பில் இருக்கிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளினுடைய புகைப்படங்களோடு கதறி அழுதபடி கண்ணீர் வடித்தபடி அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயத்தை, வலியை, வேதனையை நீங்கள் உணர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசு முன்வைக்க வேண்டும். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வாய்வை பார்வையிட வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் குறித்து பேச இருக்கிறோம். இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், பல நாட்டு தூதுவர்கள் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று செம்மணி மனித புதக்குழிகள் அகழ்வாய்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மன் மெரனோ, பிரான்ஸ் நாட்டு தூதுவர் ரெமி லம்பர்ட், இத்தாலி நாட்டு தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து நாட்டின் தூதுவர் விபே டி போயர், ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளாகவும் இந்த தூதுக்குழுவினுடைய தலைவர்களாகவும் இருக்கிற கலியா அகிஷேவா மற்றும் சோகன் ஹெஸ் ஆகியோர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட வந்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்து பேசுவதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்தவர்களும், இனவழிப்பின் சாட்சியங்களும், மக்களுக்காக போராடுகிற மக்களும் முயற்சி செய்கிற போது அதை காவல்துறையினர் மிக மோசமான அடக்குமுறையின் மூலம் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த செம்மணி மனித புதகுழி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட வந்திருக்கிற அந்தந்த நாட்டு தூதுவர்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்து அவர்களுடைய வலியை, வேதனையை அவர்களுக்கு கடத்தாவிட்டால் இது இலங்கை அரசு நடத்துகிற ஒரு நாடகமாக முடிந்து போய்விடும். ஆகவே உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அரசினுடைய இந்த கெடுபிடிகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களினுடைய கருத்தை, வலியை அவர்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மை புரியும். இலங்கை அரசு அவர்களுக்கு என்ன சொல்லி இங்கு அனுப்பி இருக்கிறது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. அரசு தரப்பு, அது ஒரு அரசு, இலங்கை ஒரு அரசு. அரசு தரப்பில் அவர்கள் வந்து இறங்கிய உடனேயே அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இங்கு நடந்த திட்டமிடப்பட்ட இனவழிப்பு குறித்த தவறான செய்திகளை அவர்களுக்கு புகுட்டி இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்க்க அனுப்பியிருப்பார்கள் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை பார்ப்பதற்கு, அதை ஆய்வு செய்வதற்கு அனுப்பி வைத்திருப்பார்கள். முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கருத்தை அவர்கள் மூளையில் புகுத்தி இருப்பார்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கருதுகிறார்கள். இது ஒரு நியாயமான விஷயம். அப்ப இரண்டு தரப்புகளை நீங்கள் விசாரிக்க வேண்டும். அரச தரப்பு உங்களுக்கு எல்லா செய்திகளையும் சொல்லி இருக்கும், எல்லா தரவுகளையும் உங்களுக்கு தவறான தரவுகளை கொடுத்திருக்கும். பாதிக்கப்பட்டு நிற்கிற தமிழ் தரப்பு என்ன சொல்லுகிறது என்பதை சர்வதேச அந்த தூதுவர்கள் அடங்கிய அந்த குழு உண்மையாக, நேர்மையாக விசாரணை செய்ய வேண்டும். அதற்கான ஒரு பெரும் அழுத்தத்தை உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் உடனடியாக, தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும். இலங்கைக்கு சென்றிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் அடங்கிய அந்த தூதுவர்கள் அடங்கிய அந்த குழு செம்மணி மனித புதகுழி அகழ்வுகளை ஆய்வு செய்கிற போது அரச தரப்பு நியாயங்களை மட்டும் கேட்காமல் பாதிக்கப்பட்ட வலியோடு சுமந்து நிற்கிற தமிழர் தரப்பு வாதங்களையும் அவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களையும் அந்த குழு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழ் உறவுகள், ஈழத்தமிழ் சொந்தங்கள் அந்தந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இயக்கங்கள்
எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு கடுமையான அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு கொடுக்கிற போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தமிழக அரசு இதில் தலையிட்டு செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளை பார்வையிட வந்திருக்கக்கூடிய தூதுவர்கள் அடங்கிய அந்த குழு நேர்மையாகவும் உண்மையாகவும் தமிழ் மக்களை சந்தித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கம் கதறி அழுது கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து தங்கள் உறவுகளை உயிரோடு பார்த்து விடுவோம் என்று கனவு கொண்டு கொண்டிருந்த கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இறந்து போய்விட்டார்கள். உயிரோடு இருப்பவர்கள் தங்கள் உறவுகளை பார்த்து விடலாம் என்கின்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுகிறார்கள். அதே போல இந்த திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை ஜெனோசைட், இதற்கான சாட்சியங்களாக நிற்கிற மக்கள் அந்த நிலப்பரப்பில் இருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு? ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை அரசு சிங்கள ராணுவம் எப்படி செய்தது? அது எப்படி மனிதத்துவத்துக்கு எதிரான படுகொலைகளை செய்து முடித்தது? அது எவ்வளவு பெரிய போர் குற்றங்களை அது புரிந்திருக்கிறது? ஒரு தேசிய இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அப்பாவி மக்களை எப்படி கொன்று குவித்தது என்பதை அந்த மக்களை சந்தித்து நீங்கள் கேட்க வேண்டும். அவர்களுடைய நியாயத்தை, வலியை, வேதனையை நீங்கள் உணர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசு முன்வைக்க வேண்டும். இந்திய வெளியுறவுத்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வந்திருக்கிற பல்வேறு நாடுகளின் தூதுவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு போகும். நீங்க தமிழ் தரப்பையும் கூட்டு பேசுங்க. இலங்கை காவல்துறையும் இலங்கை ராணுவமும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிற தூதுவர்கள் அடங்கிய அந்த குழுவை ஏன் தமிழ் தரப்பு சந்திக்க கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள் என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும். இந்த தூதுக்குழுவினுடைய தலைவர் இதை சிந்திக்கணும். ஏன் ஒரு தரப்புல மட்டும் நம்ம விசாரிச்சுட்டு போனா அது சரியா இருக்குமா? பாதிக்கப்பட்ட மக்களை நாம் விசாரிக்க வேண்டாமா என்கிற எண்ணம் அந்த தூதுக்குழுக்கு உருவாக வேண்டும். இந்த குழுவில் 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது இந்த சிந்தனை வராமலா போயிடும். யாராவது ஒருத்தராவது இது இலங்கை அரசு தரப்பு சொல்லுகிற நியாயங்கள், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பிலிருந்து நம்ம யாரை விசாரிக்க வேண்டும், அவர்களிடம் நாம் விசாரணை செய்தால்தான் இது முழுமையடையும் என்று அந்த படித்த கலாநிதிகளாக இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக ஒரு நாட்டின் தூதுவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் சிந்திக்காமலா போய்விடுவார்கள். களத்திலே இன்றைக்கு வேளன் சுவாமிகள் நிற்கிறார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தூதுவர்களை சந்திக்க வேண்டும் என்று கதறி போராடி கொண்டிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருத்தரும் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளினுடைய புகைப்படங்களோடு கதறி அழுதபடி, கண்ணீர் வடித்தபடி அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே மனித புதகுழி அகழ்வுகளை பார்வையிட வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள், பல்வேறு நாட்டின் தூதுவர்கள் அதை கவனிக்காமலா விட்டுருவாங்க? அவர்கள் கவனிக்க வேண்டும். நீதி என்பது ஒருபோதும் சாகாது. தமிழர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டு புதைகுழிக்குள் உயிரோடு மனிதர்களை புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த நூற்றாண்டின் மிக கொடூரமான இந்த படுகொலைகளுக்கு சர்வதேச சமூகம் நீதி சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிற போதே துள்ள துடிக்க பச்சிலம் குழந்தைகள் உட்பட வயதான முதியவர்கள் வரை அனைவரையும் திட்டமிட்டு படுகொலை செய்தது இலங்கை ராணுவம். அன்றைக்கு ஆட்சியாளராய் இருந்தவர்கள் அதை செய்ய தூண்டினார்கள். அன்றைக்கு இருந்த நாடாளுமன்றம் தன் சொந்த நாட்டு மக்களை அழித்து ஒழிக்க, அவர்களை கொன்று குவிக்க ஒப்புதல் அளித்து இருந்தது. ஒரு சின்னம் சிறிய தீவுல இவ்வளவு பெரிய அட்டூழியம் ஒரு அரசு செய்திருக்கிறது. இந்த நூற்றாண்டின் மிக கொடூரமான மனித படுகொலையை ஒரு அரசு செய்து முடித்துவிட்டு இன்றைக்கு நேர்மை வேஷம் போட்டு சர்வதேச தளத்தில் நிற்கிறது. என் அன்பான வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களே, உங்களிடம் இன்றைக்கு ஒருத்தர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார். நான் சிங்கள பிரபாகரன் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். அதை நீங்க நம்பி அவருக்கு நீங்க வாக்களிச்சீங்க. அனுரகுமார திசநாயக உண்மையாகவே தமிழ் மக்கள் மீது பற்றும், தமிழ் மக்களுக்கு நல்லதும் செய்கிற எண்ணமும் இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த தூதுவர்கள் அடங்கிய இந்த குழுவை ஏன் தமிழ் மக்கள் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் ஏன் சந்திக்க கூடாது என்று காவல்துறை தடுக்கிறது? இனப்படுகொலையின் சாட்சியங்கள் ஏன் சந்திக்க கூடாது என்று காவல்துறை தடுக்கிறது? மக்களுக்காக போராடுகிற அமைப்பை சேர்ந்தவர்கள், இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த தூதுக்குழுவை சந்திக்க கூடாது என்று அனுரகுமார திசநாயக்க அரசு ஏன் தடுத்து நிறுத்துகிறது? சொல்லுங்க பாப்போம். இப்பவாவது நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? சிங்களவன் ஒருபோதும் தமிழனுக்கு
ஆதரவாக நிற்க மாட்டான். அந்த நிலப்பரப்பிலிருந்து, அந்த தீவிலிருந்து, அந்த சின்னஞ்சிறிய தீவிலிருந்து தமிழர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு சிங்களனும் நினைப்பான். அதுல என்ன அனுரகுமார திசாநாயக்க மட்டும் மாறுபட்ட சிங்களனா? தமிழர்களுடைய வாக்கை பெறுவதற்காக ஒரு நாடகம் ஆடி வென்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு சர்வதேச அரங்கில் நீதி கிடைக்க கூடாது, சிங்கள அரசும் சிங்கள அதிகாரிகளும் அந்த கொலையை முன்னின்று நடத்திய கோத்தபய ராஜபக்சேவும் ராஜபக்சேவினுடைய குடும்பமும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு விடக் கூடாது. தன்னுடைய ராணுவ தளபதிகள் எவன் முன்னின்று நடத்தினானோ அவனெல்லாம் சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு, இன்றைக்கு இருக்கிற இலங்கை அரசு, சிங்கள பிரபாகரன் அரசு தமிழ் மக்களை சந்திக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பான உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் சொந்தங்களை, இப்படி அமைகிற வாய்ப்புகளை எல்லாம் நாம் தவற விடாமல் அதற்காக கொஞ்சம் முனைப்படுத்து. எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். இந்த செம்மணி மனித புதகுழி அகழ்வாய்வு என்பது இன்றைக்கு உலகத்தை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அவர்களை எல்லாம் அடித்து உயிரோடு புதைத்தார்களா? பச்சிலம் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பேக்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கே, ஒரு தாய் தன் மகனை இருக கட்டுப்பிடித்தபடி அந்த புதைகுழியில கிடைச்சிருக்காளே, இதற்கெல்லாம் நீதி வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். அதற்காக நாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து எல்லா நாடுகளில் வாழுகிற மக்களும் ஒரு அடையாள போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை பேரன்பு கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.